இது வந்து மார்ச் 22, 23 2 டேஸ்க்கான மினி விளாக். இந்த கேவூர் புட்டு வந்து நம்மளோட அரிசி புட்டு மாதிரி சீக்கிரமே வந்து வேகாது, வேகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நேற்று நைட்டே நல்லா புட்டெல்லாம் வந்து வேக வச்சு ஒரு ஆவி வந்து விட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் மறுபடியும் வந்து இன்னொரு தடவை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா பொலன்னு சூப்பராக வந்து ரெடியாக இருந்துச்சு. நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் வந்து தொடங்க வேண்டியதான். இந்த புத்தா இருக்க இடத்த வந்து க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. நம்ம வந்து அதை டஸ்ட்டை வந்து தொடச்சி எடுத்தாலும் அந்தளவுக்கு வந்து க்ளீன் ஆகாது. அதனால ஃபுல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது வந்து பிளாஸ்டிக்குங்கிறனால அங்கே டெக்கரேஷனுக்காக போட்டு வச்சிருந்த கல்லுலேருந்து பின்னாடி இருக்க அந்த கிளாஸ் வரைக்கும் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த லைட்டை ஈவினிங்க்கு மேலே போட்டதுக்கப்புறம் தான் அப்பாடான்னு இருந்தது. இன்றைக்கான நாள் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்லேயே முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் முழிக்கும் போது இவ்வளோ முருங்கை மூஞ்சில் தான் முழிக்க வேண்டி இருந்தது. சரி எவ்வளவோ சமைக்கிறோம், இதை வந்து சமைக்க மாட்டோமான்னு மனசுக்குள்ள ஆலிசல் சொல்லிக்கிட்டு குழம்புல பொரியலன்னு எல்லாத்தையும் முருங்கைக்காய் கலந்து விட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே வீட்டில் ஒரு சின்ன டெக்கரேஷன் ஒர்க் மட்டும் பண்ணி முடிச்சுட்டு காலையிலேருந்து முருங்கைக்காயை பார்த்தனால கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.